வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாலா பிரிண்ட் கேர்லேருந்து. நம்ம வந்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி எப்படி உருவாச்சு, மிஷினரி என்னென்ன மிஷினரி இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து நம்ம கட்டிங் மிஷினு எப்படி உருவாச்சு, என்ன ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தோம், இன்றைக்கி அட்வான்ஸாக என்ன மாடலில் இருக்கும், இதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இது பாருங்க, பழைய மாடல். இது வந்து உட்டில் செய்யப்பட்ட கட்டிங் மிஷினு. இதுக்கு அடுத்த மாடலு இந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டைப்பு வந்துச்சு, இந்த டைப்புக்கு வந்துச்சு. சரியா? இதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாற ஆரம்பிச்சு. ஆனால் மேக்ஸிமம் இந்த மாடலை டச் பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்க எல்லா மாடலுமே இருக்குது. பாருங்க, இதுக்கு அடுத்து மறுபடியும் இந்த டைப்பு ரொம்ப நாள் ஓடிச்சு. மோட்டார் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். மோட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் மாடல் மாறிச்சு. இந்த டைப்புக்கு மாறிச்சு. இதில் இருந்து ஜாஸ்தி ஹெவி வேலைகள் வரும்போதுன்னா இந்த கரண்ட் வந்த காலங்களில் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் மிஷின் உருவாச்சு. பெரிய சைஸ் மிஷினு எலக்ட்ரிக் எல்லாமே பட்டனில் தான் வேலை செய்யும். பேக்கேஜ், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ப்ரெஷரு, கத்தி இறங்குறது எல்லாமே கரண்டில் எலக்ட்ரிக்கலில் வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு. அதிலிருந்து அப்படியே மெல்ல ப்ரோக்ராமுக்கு மாறிச்சு. இதெல்லாம் பழைய மாடல் டைப். அதுலேருந்து உருவானது தான் இது வுட்டில் செஞ்ச மாடல். பழையனா இதை ஸ்டார்டிங்கு, கட்டிங் மிஷினுக்கு ஸ்டார்டிங்கே இதுதான். சரியா? அதுக்கப்புறம் ப்ரோக்ராம். இப்போ அட்வான்ஸ்னா ப்ரோக்ராம் தான். இதில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை எம்எம்ல போய் கட் பண்ணணும்னு செட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்கேஜ் நாங்கள் போய் அந்த கரெக்டாக அந்த இடத்துல போய் நிற்கும். இன்னைக்கு இருக்க அட்வான்ஸு மாடல் என்னன்னா, கட்டிங் பண்ணி பேப்பரை வெளியவே கொண்டு வந்துடும். நாம் எடுத்து திருப்பி வைக்கணும். நம்மளோட வேலை அதுதான். இந்த டைப்பு இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் மாடல் இதுதான். இந்த மாதிரி தான் டச் ஸ்க்ரீன், அதுவும் டச் பட்டன் கிடையாது, டச் ஸ்க்ரீன் போட்டு அட்வான்ஸ் மாடல் இந்த டைப்பில் இருக்குது. ஹைட்ராலிக்கு ப்ளஸ்ஸு மோட்டரே இதில் கிடையாது. ஃபுல்லாக ஹைட்ராலிக்கு ப்ளஸ் ப்ரோக்ராம், அவ்வளோதான். இது இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் மாடல். இன்னைக்கு மினிமம் சின்ன சைஸு பாருங்கள். இந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் இதெல்லாம் 13-12 சைஸ் கட்டிங் மிஷின். இன்னைக்கு இதுக்கே ப்ரோக்ராம் வந்துருச்சு. ஃபுல்லாக பட்டனே கிடையாது, ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன் மட்டும் தான். நம்ம இவ்வளோ அட்வான்ஸில் இருக்கிறோம். இதை விட சின்ன சைஸ் A4 சைஸ்லாம் ஒன்று இருக்குது. இது பாருங்க, இதில் பட்டனே கிடையாது, ஃபுல்லாக ஸ்க்ரீன் மட்டும்தான். அதில் நீங்கள் தட்டினீங்கன்னா என்ன சைஸோ அது மினிமம் சைஸு. இது வந்து 1399 சைஸ் இருக்குது. இன்னைக்கு இருக்க நம்மளோட அட்வான்ஸ் மாடல் கட்டிங் மிஷினில் இது இருக்கும். இது வரைக்கும் வந்துருக்குறோம். ஓகேவா? நாளைக்கு வந்து நம்ம லேமினேஷன் மிஷின் எப்படி என்னங்கிறத பார்ப்போம். கட்டிங் மிஷினில் அடுத்த அட்வான்ஸ் மாடல் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.